வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் வச்சு விளாத்திக்குளமுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வரை குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியதாக அந்த மார்க்கண்டேயன் மீது தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் 351 அதாவது 351 அப்படிங்கிறதுல 3வது பிரிவு, அப்புறம் 352ங்கிற பிரிவு, 353ல செகண்ட் பார்ட், இப்படி பிஎன்எஸ் பிரிவுல 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சுமார் 7:30 மணி அளவில் கொண்டு வந்து அங்கு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கூட்டி வந்த நிலையில் தற்போது அதாவது 6:30 மணிக்கு தான் விசாரணை முடிந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அதாவது பிட்னஸ் சர்டிபிகேட் என்று அழைக்கக்கூடிய அவர் கைது நடவடிக்கைக்கு உரிய அளவில் அவருடைய உடல்நிலை இருக்கிறதா என்பதற்கான ஆய்வு செய்து சோதனை செய்து இங்கு மருத்துவர்கள் சான்று அளித்த பின்பு இங்கு கூட்டிச் செல்வது வழக்கம். அதற்காக மருத்துவமனைக்கு கூட்டி வந்தார்கள். இங்கு சுமார் 12 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூட்டி வந்திருந்தார்கள். அப்போது மார்க்கண்டேயன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பின்புறமாக உள்ளே அழைத்து செல்ல மார்க்கண்டேயனை அழைத்து செல்ல காவல்துறையினர் முற்பட்ட பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து சில கருத்துக்களை சொல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவரை மருத்துவமனைக்குள் அழைத்து செல்ல முற்பட்டனர். அப்போது அவர் அதையும் மீறி அங்கு பத்திரிகையாளர்களிடம் தனக்கு நடந்த கொடுமையை சொல்ல வேண்டும் என்பது போல அவர் என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள், என்னை பிரேத பரிசோதனை அறைக்கு அழைத்து சென்று அங்கே கொல்ல பார்த்தார்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை கூறிக்கொண்டிருந்தார். அப்போதே போலீசார் அவரை உடனடியாக உள்ளே இழுத்து சென்றனர். மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வந்தார்கள். திரும்ப அவரை இப்பொழுதும் திரும்பவுமாக மருத்துவ பரிசோதனை முழுவதுமாக சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற மருத்துவ சோதனைக்கு பிறகு அவரை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு அவரை அழைத்துக் கொண்டு இப்பொழுது நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து சில கருத்துக்களை கூற வந்தார். அப்பொழுது அவரை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி அவரை இழுத்து சென்றதால் காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களும் காவல்துறையினரும் இடையே தள்ளுமுள்ளு போராட்டம் ஏற்பட்டது. இதற்கிடையே சில போலீசார் சில வார்த்தைகளை, அதாவது டீசென்டாக நடந்து கொள்ளுங்கள், இப்படியாக ஒரு சில வார்த்தைகள் விட்டதனால் என்ன டீசென்ட் என்று இவர்கள் கேள்வி கேட்க, இது போன்ற ஒரு சில காரணங்களால் பத்திரிகையாளர்கள் அவர் அந்த காவல்துறை அதிகாரியுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தவும் அவரை செல்ல விடாமல் மறியல் பண்ணுவது போன்ற காரியங்கள்லாம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இப்பொழுது மார்க்கண்டேயனை இப்பொழுது நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளார்கள். நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றார் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டாங்க, துப்பாக்கி முறையில ராஜவாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டாங்க,